அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பிரகாசம், ஒரு 440 வோல்டேஜ் லைட்டு அப்படி பின்னாடி மின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு பிரகாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துருக்கு. அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துல நம்ம லைஃப்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், ஏஜ் போயிட்டுருக்கு, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள், கனவே வாழ்க்கையா இருக்கு. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆனா எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது. இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஒன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில நிறுத்துங்க. நம்மெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா, இந்த தடவை இதெல்லாம் நடக்கும், ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்ல. ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ் ஆயிடுவோம் அப்படி நம்புறோம் இல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்சஸ் தானா நடக்கும். என்னங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க வருஷ பரீட்சி, இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா, நம்ம போற பாதைய நம்ம எண்ணத்துல அது சரி பண்ண முடியும். நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் நினைக்கலாம். நீங்க கோயம்பேட்டுக்கிட்ட நான் ஒரு இடம் வாங்கணும் சார், அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கணும், ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும், கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும், இதுல கரூர்ல இடம் வாங்கணும், தஞ்சாவூர், எது வேணாலும் நினைக்கலாம். நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலே கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம். ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான், மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் படம் பார்த்திருப்பீங்க. என்ன இதெல்லாம் சொன்னா யாருக்கும் டக்குன்னு தெரியாது, அதனாலதான் படம் பேரை சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, எல்லாமே நாம தான் படைக்கிறோம். நானே கடவுள், நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில எதை படைச்சோம் படைக்கல, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்ப இந்த வருஷம் நாம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம், இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம். எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம், இந்த விசுவாவசு வருஷத்துல இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்சஸ் ஆகாம போனதுக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியதுதான். நான் என்னை என்று நம்புகிறேனோ, நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா. இதுதான் நான் சொல்றது. சபதம் நீங்க எடுக்கணும். நான் எடுத்துட்டேன், நீங்க எடுங்க. இந்த வருஷத்துல என்னைய நான் முதல்ல நம்ப போறேன். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வரப்போறேன். எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போறேன்.
இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். இது ஆண்டவனின் உத்தரவு. இது ஆண்டவனின் உத்தரவு. நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன். எம்ஜிஆர் படம் ஒன்று எடுத்தார். அதுல அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வச்சாராம். அது ஜெயிச்சா நான் மன்னன், தோத்துட்டா நான் நாடோடினாராம். ஆமா, இப்ப இதுதான் இப்ப நேரம். இந்த சிம்ம ராசிக்காரவங்க இந்த விசுவாவசு வருஷத்துல நிறைய சந்திப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆமாங்க, நிறைய எக்ஸாம் தேர்வு, நிறைய தேர்வு எழுத வேண்டிய நேரம். கவர்மெண்ட் எக்ஸாமு, அரசியல் எக்ஸாமு, கலைத்துறையில எக்ஸாமு, வாழ்க்கையில எக்ஸாமு, நிறைய எக்ஸாம் எழுதணும். என்ன ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உலகத்திலேயே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், பிடிச்சி கீழே தள்ளி காலில் வச்சு மிதிச்சாலும் எழுந்து எதுவுமே நடக்காதது போல் நடந்து செல்லக்கூடியவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சர்க்கரை வியாதி டயாபிட்டிஸ் என்ன சொல்றாங்க, இந்த சர்க்கரை ரத்தம் மாத்திக்கிறாங்களே, அந்த ரத்தம் மாத்துறதுக்கு போனா கூட டிப்டாப்பா போகக்கூடியவர்கள். உடம்புல வியாதி முடியல, ஆனா வெளியில இப்படி போகும். அந்த கௌரவம் தாங்க சிம்மத்தை தூக்கி நிப்பாட்டுது. நாம எல்லாருமே சொல்லுவாங்க இது முடிஞ்ச கதை அப்படின்னு. அந்த முடிஞ்ச கதை ஆரம்பமாகும், அது சிம்மத்துல மட்டும்தான் நடக்கும். அதனால மன தைரியம் கொண்டவர்களே, மனதிலே சிங்கமாக இருக்கக்கூடியவர்களே, இந்த விசுவாவசு வருஷத்துல ஒரு புரட்சியே செய்ய போறீங்க. எல்லாரும் வாயடைச்சு போறாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில புரட்சிகளும் சில அற்புதமான விஷயங்களும் மற்றவர்களை பயமுறுத்த போகுது, அதிர வைக்க போகுது. உங்க பேரை கேட்டாலே சும்மா அதிரும். ஆமா, இன்னைக்கே பல பேருக்கு அதிருது. அதான் சிம்மம். ஏங்க அப்படிங்கிறான், ஏதாச்சும் பேச வேணாங்க, அவங்கள பத்தி ஏங்க பேசிக்கிட்டு. சிம்மத்தை கண்டாலே அலரும். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் பல எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய நேரம், பல சவால்களை சமாளிக்கக்கூடிய நேரம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷம் முழுக்க போர்க்களம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. பயப்படாதீங்க. நீங்க டீ கடையில ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க ராஜாவுக்கு கூஜாவா இருந்தாலும் சரி, நீங்க ராஜாவாவே இருந்தாலும் சரி, போர்க்களம் தான். ஆனா போர்க்களத்துல ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க இந்த வருஷம் முழுக்க. கவலைப்படாதீங்க. போர்க்களத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. போர்க்களத்தில் இருக்கிறதே ஜெயிக்கிறதுக்கு தான், இல்லையா? போரே இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை நல்லா இருக்காது. போர் இல்லைன்னா போராட்டமா போயிடும். இந்த போராட்டத்துல நிக்கிறவங்களாம் நம்ப கூடாது, போர்க்களத்துல நிக்கிறவங்கள நம்பலாம், ஜெயிப்பாங்க. அப்ப ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த வருஷத்துல நிறைய வெற்றி குவியல்கள் கிடைக்க போகுது. ஆனா எல்லாத்தையும் எப்படி உன்னையும் நல்ல ஸ்கெட்ச் போடுங்க, அவசரப்படாதீங்க. இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது. நான் சொல்ற முதல் எச்சரிக்கை அதுதான். அஷ்டமத்துல சனி வராருங்க அப்படின்னு பல பேர் உங்களை பயமுறுத்துவாங்க. அஷ்டம சனி உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, நல்லா தெரிஞ்சுங்க. அஷ்டம சனியோட என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னா உங்களுடைய ஆணி வேற யாராவது அறுக்கணும்னு நினைச்சா கூட அறுக்கிறவனை அறுக்கிற நேரம் இது. எஸ், எவனும் கிட்ட வர முடியாது. உங்களுக்குள்ள ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை ஆண்டவன் தட்டி எழுப்பி விட்டுருவான். இப்போ இந்த இடம் நான் தான் அப்படின்னு காட்டுற நேரம்.
உறவுகள் மத்தியில உங்களுக்கு ஒரு பேர் கெட்டு போயிருந்திருக்கலாம். உலகத்துல உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்த நினைச்சிருக்கலாம். இது எல்லாம் தவிடுபடி ஆக போகுது. உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைச்சீங்க. நல்லவர்களோடு இருந்தா நல்லது நடந்துடும். பக்கத்துல சில கெட்டவர்கள் இருப்பாங்க, புல்லுருவிகள் இருப்பாங்க. அப்ப நல்லதை நாம தானே விதைக்கணும். வேற என்ன பண்றது? அதான் உண்மை. நல்ல எண்ணம் சிம்மத்துக்கிட்ட மட்டும் இருந்து என்ன பலன்? குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட இருக்கணும். அப்பதான் நல்லது. நல்ல எண்ணம் சிம்மத்திட்ட மட்டும் இருக்குங்க அப்படின்னா புண்ணியம் கிடையாது. அப்போ இப்ப சிம்மராசி ஒரு முடிவு பண்ணிடும், என்கிட்ட நல்லெண்ணா இருக்கு, நானும் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் நல்லெண்ணா வரும்னு எதிர்பார்த்தேன், வரமாட்டேங்குது, நானே விதைக்கிறேன், நேரடியாக விதைக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் சிம்மராசிக்காரர்கள் நேரடியாக இறங்குவீர்கள். இதுவரைக்கும் நீங்க இன்னொருத்தவங்களை நம்பி இருந்த நீங்க நேரடியா இறங்க போறீங்க. அதனாலதான் நான் சொன்னேன் போர்க்களம்னு. ஆனா போர்ல வெற்றி தானே தவிர தோல்வி கிடையாது. உங்களை தினசரி உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை பேசாத நாட்களே வராது. உங்க குடும்பத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க உங்களை பத்தி பேசுவாங்க. என்னப்பா அவரு இடம் வாங்கியிருக்காராம், என்னப்பா அவரு ஊடு கட்டியிருக்காராம், என்னப்பா அவரு கல்யாணம் பண்ணிக்கிறாராம், என்னப்பா அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காராம், என்னப்பா அவரு ஆட்சி பிடிச்சிட்டாராம். இப்படி கீழே இருந்து மேல வரைக்கும் போகும். எல்லாம் வரும். அவ்வளவுக்கு உங்க பக்கத்துல கடவுள் இருக்கிறாங்க, சுவாமி அனுகிரகம் இருக்கு, நல்லவங்க உங்க பக்கம் இருக்காங்க, நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கு. உங்க எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கிறது மட்டும்தான் மற்றவனுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் பிரச்சனை. இந்த விசுவாவசு வருஷத்துல உங்களுக்கு 2 யானை பலம், ஒரு யானை இல்ல 2 யானை பலம், அசுர வேகம், உடல் நலங்கள்ல பாதிப்பு இருந்தா விலகிடும். இதுவரைக்கும் நீங்க மருத்துவத்துக்கு பண்ண செலவுகள்லாம் முடிஞ்சிடும். இனிமே மருத்துவ செலவு குறையும். உங்களை அழகுபடுத்திக்க ஆசைப்படுவீங்க, கௌரவப்படுத்திக்க ஆசைப்படுவீங்க. உங்களை கண்டு மற்றவர்கள்லாம் வியப்பாக பார்க்க போறாங்க. புதிய பொருளாதார விஷயத்தை பத்தி யோசிக்க போறீங்க. பணத்தை சேவிங்ஸ் பண்றது எப்படி, பணத்தை ரெட்டிப்பு பண்றது எப்படின்னு யோசிக்க போறீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் பிரச்சனை முதல்ல தீரும். அவமான பிரச்சனைகள் முதல்ல தீரும். சிம்மத்திற்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கு, தலைகுனிவுக்கு இப்போ ஒரு தலை நிமிரக்கூடிய நேரம். மிராக்கலா நடக்க போகுது. கடவுள் பண்ண போறாரு பாருங்க. நீங்க உங்களோட உள் மனசுல ஒருத்தவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, அதுதான் உங்களை உயர்த்த போகுது. உள் மனசுல நினைப்பீங்க, அந்த உதவி பண்றது எல்லாரும் தெரிஞ்சிடும். நான் இவரை போய் தப்பா நினைச்சிட்டேனே, இந்த அம்மாவை போய் தப்பா நினைச்சிட்டேனே. இந்த உலகம் உங்களை பார்த்து தலை குனியும். உங்களை தப்பா நினைச்சவர்கள் தலை குனிவார்கள். இந்த உலகத்தை நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இது புரிஞ்சுக்கிற நேரம். அப்ப சிம்மத்திற்கு இந்த விசுவாவசு வருஷம் பல டாஸ்குகளை கொடுக்குது. ஆனா எல்லா டாஸ்க்லையும் வின்னிங்க கொடுக்க போகுது. டாஸ்க்னா என்னங்க? ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தாங்க டாஸ்க் வரும். தோக்கிறவனுக்குலாம் எங்க டாஸ்க் வரும்? அவன் டாஸ்கே பார்க்க மாட்டான். நீங்க நினைக்கிறது இல்லை, அது வேற. அது நம்ம பேசக்கூடாது. நீங்க டாஸ்க்னா நீங்க ஏதாவது மாக்கணும் மாத்திரக்கூடாது. நான் அதை சொல்லலை, நல்ல கவனிக்கணும். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் டாஸ்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க டாஸ்க்ல இருக்கீங்கன்னு வருத்தமே படாதீங்க. நீங்க நிறைய விஷயத்த ஜெயிக்க போறீங்க. இந்த வருஷத்துல வெற்றி மீது உங்கள் சேரப்போகுது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு ஒரு பாட்டே வரும், தமிழ் பாட்டு. இது வாங்கி தந்த பெருமை எல்லாம் கடவுளை சேரும். வெற்றியை பரிசாக ஆண்டவன் கொடுக்கிறான். நிறைய பிளான் போட போறீங்க. இத்தனை ஆண்டுகள் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு புது பிளான் கிடைக்கும். 1 2 ஆக்குறது தான் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியும். 2 4 ஆக்குறது எப்படின்னு இப்ப தெரியும். நிறைய நேரத்துல அமைதியாவுங்க. சிம்மராசிக்காரர்கள் நிறைய நேரத்துல அமைதியாவுங்க. அப்படியே காமாவுங்க, பீஸ்ஃபுல்லாவுங்க. அப்படி பக்கத்துல மிகப்பெரிய தப்பட்ட சவுண்ட் எங்க வேணாலும் அடிச்சுட்டு கிடக்கட்டும், எவன் வேணாலும் நம்மளை பத்தி கத்திக்கிட்டு இருக்கட்டும், எவன் வேணாலும் பேசிட்டோம், காதை கேட்காதீங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க. கடவுள் உங்க பக்கம். அப்பதான் உங்களுக்கு அவன் என்ன பண்றாங்கிறத விட அவனை எப்படி நாம பண்ணலாம்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். அவன் என்ன பண்றான்னு யோசிக்க கூடாது, அவனை நாம எப்படி மாத்தணும், அவன் நமக்கு என்ன பண்ண போறான், இதை நம்ம யோசிக்கணும்.
நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அறிவு புரட்சி நடக்க போகுதுங்க. உங்க அறிவு உங்களுக்கு அதிகமாக வேலை செய்ய போகுது. அதனால பல சங்கடங்களை, இன்னல்களை எல்லாம் நீங்க அப்படியே அப்படி சொல்லுவாங்க, வெட்டி போட்டுட்டு விலகி வந்துட்டு இருக்க போறீங்க. இந்த புதர்கள் நிறைய முளைச்சிருக்கும், காடு நிறைய முளைச்சிருக்கும், அதையெல்லாம் வெட்டி போட்டுட்டு இப்ப வரக்கூடிய நேரம். சமயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான். திருச்சிக்கும் பக்கத்துல சமயபுரத்தால போய் ஒரு தடவை பாருங்க. அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. வயசான பெரியவர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. வயசான பெரியவர்களுக்கு நிறைய அன்பு காட்டுங்க. ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களால முடிஞ்ச ஆன்மீகவாதிகள்ட்ட ஆசீர்வாதம், வயசான பெரியவர்கள்ட்ட அன்பு காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் சொல்றேன், சிம்மராசி எல்லா போர்லையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. மிகப்பெரிய வெற்றி மகுடத்தை இந்த விசுவாவசு வருஷம் இறுதியில் உங்களுக்கு கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். இந்த உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான நேரம். நல்லதே நடக்கும்.